தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். அது எங்கே போகிறோன்னு தெரியாமல் நிற்கிறது. தள்ளி போங்க தங்கச்சி, தள்ளி போங்க. இன்னும் பச்சை காட்டுச்சானு கண்ணன் தந்திருக்கே பிள்ளையார். மக்களே, வசந்தன் கிரீஸ் குறிஞ்சி அறியுது. நல்லா பாருங்க மக்களே, அழுது அழுது குறிஞ்சி அழுது. தள்ளி போறா காலட்டு அரோரா சாமி, அரோரா சாமி, அச்சோஹரா அச்சோஹரா. விஜயாலைக்கு வந்த நான் அது ஆற்றில் குளிக்கிறதுக்கு சகோதரங்கள் எப்படி சாமி என்ன செய்றீங்க? பூவேன்னா யாழையில வச்சு இவங்க நம்ம பர்டிகுலர் சங்கரவங்க இவர் நண்பனை தெரியும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் தட்டுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டுங்க. அண்ணாக்கு ஒரு லைக். சூப்பர் சூப்பர் சூப்பர். பாய். அட்ரோரா. தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் அவரே தான். அதான் இன்றைக்கு 3 நாள் பயணம். காட்டுவழி பாதை தான். இன்னும் கதிராமத்துக்கு போய் சேரலை. எப்படியும் இன்னும் 2 நாள் இல்லை ஆனால் போய் சேர்ந்துருவோம் கதிராமத்துக்கு. இப்போ இங்கேருந்து வலிக்கிட்டு நாவல் அடிக்க போய் கொண்டிருக்கேன். பாப்போம், பயணிப்போம். அரோகரா அட்ரோகரா 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 அட்ரோகரா. இது ஒரு வட்டை, இது பெருவட்டை போல. பெருவட்டையாது ஓமலா, அது சிறுவட்டைன்னா இது பெருவட்டை தானே. அதுக்கு அங்கால நாவலடிலாம் நிற்கிற இல்லை. நாங்கள் நாவலடியிலேருந்து அங்கால இன்னொரு வட்டை ஒன்று இருக்குது, அங்கே தான் நிற்க போகிறோம். அங்கே நின்று அடுத்த நாள் தான் அங்கால பயணம். என்னது கவரேஜ்? என்ன சாமி ஆயிரீங்க? உப்புரியா? உப்புரி உப்புருவி. இது பச்சை சம்பல் போட்டு சாப்பிடலாம். நல்லா இருக்குமா? இங்கே தான் கிடைக்குமா? இல்லை இங்கே மட்டும் தான் எடுக்கலாம். இங்கே மட்டும் தான் எடுக்கலாம். இதுக்குள்ள மட்டும் இந்த இடத்துல மட்டும் அங்காலையெல்லாம் விடவும் இல்லை. இல்லைண்ணே, இதுக்கெல்லாம் இந்த இடத்துல மட்டும் தான் எடுக்கலாம். நல்லா இருக்குமே. பார்ப்போம் சாமி, சமைங்க பார்ப்போம். கண்டா வாங்க. ஓம் சாமி, கண்டிப்பாக பாருங்க சாமி. உப்புருவி இந்த சாமான் அதுதான் ஒரு கீரை, ஒரு வகையான கீரை. அந்த கீரை தான் எடுத்து கொண்டிருக்காங்க. சமைச்சு சாப்பிட்லாமா, பச்சையாக சுண்டி சாப்பிட்லாமா, நல்லா இருக்குமா பார்ப்போம். இதான் இந்த ஆற்று தான் கடக்க போகிறோம் சாமி. அட்ரோகரா அட்ரோகரா. இது என்னதான் இதாக இருந்தாலும் தடைகள் தாண்டி போம். செட் பண்ணிட்டு
அட்ரோகரா அஜோஹரா 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 இப்படிதான் நிலைமை இப்படி போய் கொண்டு பாருங்க தலைவரே அட்ரோகரா இப்படிதான் போறோம் போயிருவோம் என்னடா கால் எட்டுது இல்ல கால் எட்டுது இல்லதான் உண்ணி கொண்டு போறோம் ப்ரோ கால் எட்டுது ப்ரோ அக்கால போறேன் ப்ரோ புடுறா ப்ரோ பாத்து போறோம் தள்ளி போறேண்ணா கால் எட்டுது இல்ல நான் பெருவிரல்ல போறேன் ரைட் ரைட் நீங்க இதா போங்க சாமி குளிக்கலையா நாவலடி தண்ணி இல்லை நாவலடி ஆறு என்னது உப்பாறு நாவலடி உப்பாறில் நீராடிட்டு இப்போ அங்கால நாவலடிக்கு போய் கொண்டிருக்கிறோம் அதில் வைரவரும் இருக்கே அவரையும் கும்பிட்டுட்டு அங்கால அடுத்த பயணங்கள் தொடரும் வாங்க போவோம் பிளேண்டி அந்த இது குடிப்போம் சாமி அப்படி தான் சொல்லிக்கொள்கிறாங்க சாமி என்ன சார் அரோகரா சாமி பட்டரும் ரசுக்கும் மூலிகை தண்ணியா மூலிகை நீர் தானே குடிச்சு பார்ப்போமா குளிச்சுட்டு அதையும் குடிக்க ஒரு நல்ல ஒரு தென்மண்டு வரும் அடுத்த அங்கே நடக்கணுமே அப்படியே மருந்தானே நாங்கள் தூங்கிட்டாங்க நடக்கிறக்கண்ணே கோயில் எங்க சாமி இருக்கு கோயில் அங்கே இருக்கு பைரவர் கோயில் அங்கலையா இருக்கு வர எல்லாரும் கொடுப்பாங்கண்ணே பழமையாக கொடுக்குறவங்களா அங்கே மருத்துவ வசதிகள் நம்ம நன்றி சாமி எடுத்தாச்சு அப்படியே நடந்த வராம தானே ஏன்டா இது பைரவர் கோயில் அம்மன் கோயில் அங்கால இருக்குது தவறுதலான இன்ஃபர்மேஷன் வைரவர் ஆதிபைரவர் கோயில் எனக்கு தெரியாது அதனால் நான் இது அம்மன் கோயில்னு சொல்லிட்டேன் ஆனால் இது வைரவர் கோயில் ஆதிபைரவர் கோயில் இதை பார்த்துட்டு அங்கால அம்மன் கோயில் இருக்கான் அதில் வைக்கேன் முகம் இங்க இருக்கு வாளி அந்த அம்மாட்ட சொல்லுங்க இங்க இருக்கா வாளி இன்னாரி ஆதிபைரவருக்கு கும்பிட்டாச்சு அவர் தியானத்தில் இருக்கார் நம்ம போவோம் தியானத்தில் இருக்கார் படையில இருக்கா சாமி சரிங்க சாமி வாரன் சாமி இவர் பாட்டு பாடுது வாரன் சாமி அவர்கிட்ட கொடுங்க
தமிழின் கதைகளே பாடுதற்கு ஒரு பிழைகள் வாராமலருள்வார் வேளை வயிறோதே. நாவல் இல்லை வைரவர் எதையும் கும்பிட்டுட்டு அவங்க டீ ஒரு மூலிகை தண்ணின்னு சொல்லுவாங்க தந்தவங்க, அதுவும் பட்டர் பிஸ்கெட்டு யா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இதில் ஒரு அம்மனும் இருக்கா அவையும் கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே அங்கே வெட்டைக்கு போய் தாங்க போகிறோம். இன்றைக்கு அங்கே தான் நிற்க போகிறோம். அடுத்த நாள் தான் அங்கெல்லாம் பயணிப்போம். சின்ன ஒரு அதலவா இதால் இறங்க அது அப்படி வெள்ளை குறிஞ்சாக்கீரை சொல்லி கொண்டிருக்கேன். அம்மா மக்கள் சமைக்கிறாங்க. குறிஞ்சாக்கீரை சொல்லி கொண்டிருக்கேன். இது கூட இப்போ தான் நான் உங்களுக்கு முதல் அனுபவம் இந்த குறிஞ்சி அறிகிறது. இந்த இதான் அறிகிறேன். இதை பார்த்தா அநேகமாக என்னை மனுஷி விட்டு அறிய சொல்லுவான்னு நினைக்கிறேன். சமைச்சான்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள் மக்களே, வசந்தன் கிரீஸ் குறிஞ்சி அறிகிறேன். நல்லா பாருங்கள் மக்களே. குறிஞ்சாக்கீரை அழுது யாரும் அழுதுருப்பாங்களா? இங்கே பாரு, நான் அழுகிறேன். என்ன பக்கம் புகையாக இருக்குது. ஆனந்த கண்ணி சொல்லி கொடுக்குறாரு ட்ரைனிங். இவர் தான் ரைட் பண்ணார். வேற நாங்கள் எடுக்கியா உருளைக்கிழங்கு குழம்பு தானே? உருளைக்கிழங்கு இங்கே சோறு. இது எங்கட பக்கத்து வீடு. இது சமைச்சு முடிஞ்சு சாப்பிட்றாங்க. எங்கட பக்கத்து வீடு. யூடியூப்ல வருமா? இவர் யூடியூப் வச்சிருக்காரு. அவங்களோட யாத்திரை குரு அவங்களோட சாமிமாரெல்லாம் சந்திக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. நம்மளும் அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன்னு சொல்ல உண்மையாக ஒரு பெருமையாகவும் இருக்குது. சரி வாங்க, அங்காலையும் இன்னும் கணக்கான யாத்திரைக்குள்ளே இருக்குது. கணக்கில் சாமிமாரெலாம் இருக்காங்க. அவங்களாம் மீட் பண்ணி கதைப்போம். வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. எங்கேருந்து சாமி வந்திருக்கீங்க நீங்கள்? நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் திராய்மடம் என்னும் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறோம். எங்களது யாத்திரையின் பேரானது திராய்மடு ஸ்ரீ வீரபத்தினி அம்மன் பாத யாத்திரை சங்கம். எங்களது கிராமம் ஒரு மீனவ தொழிலை பிரதானமான தொழிலாக கொண்டிருக்கிற கிராமம் தான் எங்களோட கிராமம். எங்களோட கிராமத்தில் மாமாங்கேஸ்வரத்தின் வடக்கே தான் எங்களுடைய ஊர் அமைந்திருக்கிறது. அதில் தான் இந்த எங்களோட அம்மா வீரவத்தினி அம்மான் ஆலயம் அமையப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய சங்கம் ஆரம்பித்து இந்த வருடம் 9வது வருடமாக உங்களில் இப்போதைக்கு 132 பாத யாத்திரைகள் அங்கே வந்திருக்கேன். யாத்திரை இந்த முறை நீங்கள் 132 பேர் வந்திருக்கிறோம். ஆமாம் சாமி. இன்னும் எங்களுக்கு பேர் தந்தாக்கள் 172 கிட்ட 40 பேருக்கிட்ட இந்த வர முடியாத காரணத்தில் வரல. முக்கிய தலைவர்கள் ஆலயத்தில் உள்ள அந்த ஆலயத்தோட நிர்வாகம் ஐயா, முழுப்பத கோயில் உள்ள நிர்வாக உறுப்பினர்கள், பாத யாத்திரை குருசாமி மட்டுமல்லாமல்
கடந்த விசிறி வீரத்தின் ஆலயத்தில் தலை தெய்வம் வருதா தலை பூசகர் வருதா கூட தான் நாங்கள் எங்களை மக்கள் அதை கூட்டி வார அது அவர் ஒரு கட்டுப்பாடுறோம் கூட்டி வார எங்களுக்கு வந்து அந்த இதுக்கான ஒரு எங்களோட யாத்திரை வந்து பதியப்பட்டிருக்குது மாவட்டத்துக்கு இந்து கலாச்சார ட்ரோஹரா பெருவட்டையிலேருந்து வலிக்கிட்டு இப்போ வியாழை நோக்கி போய் கொண்டிருக்கோம். அது கடல வியாழை வரும், கடல வியாழை சாப்பாடு போடுவாங்களாம். அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வியாழைக்கு போய் நிற்க போகிறோம். நைட் வியாழெலாம் தங்க போகிறோம். போவோம் வாங்க. இந்த பாதை கொஞ்சம் கடினமான பாதையாம், சரியாக மணல் இருக்காமன்னு சொன்னாங்க, எனக்கு தெரியல. பார்ப்போம், பயணிப்போம். ட்ரோகரா எங்கேண்டா நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா? கள்ளவியாலைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு வெட்டையில் நிற்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணித்தியாலம் அந்த வெட்டையிலேருந்து இந்த வெட்டையில் ஒருத்தர் நிற்கல. திருவா நடந்து வந்து பெஞ்சா நிற்கிறோம். எங்களோட குடும்பம், அந்த குடும்பம் டீ போட்டு குடிச்சிட்டு இங்கேருந்து வலிக்கிட போகிறோம் கள்ளவியாலைக்கு. வேறு வழியில் நிற்பான்னு நினைக்கல. கள்ளவியாலைக்கு போனால் அங்கே அன்னதானம் கொடுப்பாங்களாம், எனக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி வர்றேன்னு அப்போ சொன்னாங்க, அன்னதானம் கொடுப்பாங்க. நான் அதையும் சாப்பிட்டுட்டு அப்படி அங்கே வந்து வியாழைக்கு போக போகிறோம். வியாழைக்கு போய் வியாழெல்லாம் அந்த இரவு நிற்க போகிறோம். அது ஆற்று பகுதி தான், நல்லா இருக்குமா. அங்கே அந்த தண்ணியெல்லாம் என்ன சொல்கிறது, தண்ணி டேங்க் ஒன்றும் இருக்காது. நாங்கள் ஆற்று தண்ணியை தோண்டி வடிகட்டி அப்படி தான் குடிக்கணுமா, நல்லா இருக்குமா. பார்ப்போம் என்ன மாதிரி இருந்து போய் பார்த்துட்டு சொல்கிறேன். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் இங்கே இந்த கிளம்ப போகிறோம், பயணிப்போம்மா. வந்து கொண்டிருக்காங்க பாருங்கள். இப்போ எல்லாம் எங்களோட அங்கேருந்து வெட்டையிலேருந்து வலிக்கிட்டாக்கள் தான் இந்த கொண்டிருக்கேன். அரோகரா சாமி வலிக்கிறீங்களா? அரோகரா சாமி, சந்திமன் சாமி, சந்திமன் சாமி, அரோகரா சார். நான் வந்து ஓ சாமி, ஓ சாமி, ஓ சாமி, எங்கேருந்து சாமி வர்றீங்க? வணக்கம். அப்பன் முருகனை நாடி நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேத்தாத்தீவு என்னும் இடத்திலிருந்து நாங்கள் மிகவும் ஒரு பயபக்தியோடு எங்களோட பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கோம். இங்கே ஆயிரக்கணக்கான அடியார்கள் மிகவும் முருகா முருகா என்று முருகனை அழைத்து கால்கள் நோக மனங்களை முருகன் மீது வைத்து பாத யாத்திரையினை மேற்கொண்டிருக்கின்றோம். எங்கள் பயணம் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நானும் இந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டமைக்கு எல்லாம் வல்ல எங்களுடைய முருகப்பெருமானை வேண்டி அரோகரா என விடைபெறுகிறேன். நன்றி சாமி, நன்றி சாமி. அரோகரா சாமி. எல்லா சாமிகளும் இலைப்பாரிட்டு இங்கேருந்து அடுத்த கள்ளவியாலைக்கு தான் கிளம்புறாங்க. சில சாமிகள் இப்போ தான் வந்து கொண்டிருக்காங்க. அவங்களும் இலைப்பாரிட்டு இங்கேருந்து எப்படியும் கள்ளவியாலைக்கு அங்கே கிளம்பி அங்கேருந்து சாப்பிட்டு வியாழைக்கு தான் கிளம்ப போகிறாங்க. இப்போ எல்லோரும் அங்கே போய் மீட் பண்ணுவோம், சந்திப்போம். ஒரு சாமி சித்திர தூக்கமா? தியானத்தில் ஆனந்த தியானத்தில் வர ஒரு கிட்ட போய் தான் கண்மொழி பேர். சாமி சாமி நித்திர, சாமி நித்திர. அரோகரா சாமி, அரோகரா சாமி.
சாமி என்ன செய்கிறீங்க? பூவேன்னா குடிக்க தண்ணி என்ன கிடாங்கண்டி எடுத்து வடிகட்டி எடுத்து குடிக்கிறீங்க? குடிக்க பார்த்து நல்லா இருக்கா? அனுபவமெல்லாம் கண்டா விட மாட்டேற தண்ணி. அனுபவமாவா? அளவு கூல். குடிங்க குடிங்க. நாங்களும் இதெல்லாம் நீ குடிக்க போகிறோம். இதெல்லாம் குடிக்கணும். யா எந்த சாமி? திருவண்ணாமலை சாமி. நீங்கள் சாமி? காரைதீவு. வாங்க சாமி. சரி சரி. ஃபுல் க்ரௌட் உண்டு. யாழையில் எப்படி இருக்குது இடம்? பின்னேரமான பிறகு இருக்கா இதுக்குள்ள போவோமேடா, செம வெயிலாக இருக்குது. ஏற்கனவே நல்ல கலர் ஒன்றில் வந்திருக்கேன். இந்த வெயிலில் இறங்கினா அதே நல்ல கலர் ஒன்றில் போவேன். சொன்னீங்க வருவோம். முடிஞ்சா சாமி எங்கண்டா வள்ளி பாலத்துக்கிட்ட வந்திருக்கிறோம். வள்ளிப்பாட்டு பாலத்துக்கிட்ட வெட்டையில் நிற்கிறோம். டேன்னு சொல்ல இல்லாது அதெல்லாம் நிற்கிறோம். அப்படியே அங்கே தாண்டி அதில் கொஞ்சம் தூரம் போயிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு அப்படியே வீரச்சோலையை நோக்கி பயணம் தான். அப்படியே போய் அங்கே பிள்ளையார் அடி அதெல்லாம் நிற்க போகிறோம் இன்றைக்கி. அது மட்டும் ஒரு சின்ன ஒரு பயணம் ஒன்று இருக்குது. இப்போதைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னொரு 8 கிலோமீட்டர் போக போகிறோம். அட்ரோகரா வாங்க பயணிப்போம். ஐயா பின்னி வாங்க ஐயா. ஐயா ஐயா பின்னி வாங்க ஐயா. கிடைக்கல நாங்கள் விநாயகரை பார்த்துருக்கோம். விநாயகர் தானே? விநாயகனே வெவ்வினையும் வேறு இருக்கவர்களா விநாயகரே கொஞ்சம் எங்களுக்கு வழி விடுங்களேன். பிள்ளையாருக்கு அரோரா. விநாயகரே கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் கருணை காட்டுங்க விநாயகரே. இது அதில் தேங்காயெல்லாம் கிடக்கு, அதான் சாப்பிட்டு கொண்டு சாமி சாமி போவாங்க. வழியை விட்டுதாடாப்பா நிற்கும். நீங்கள் போங்கடாப்பா, நீங்கள் போங்க, நீங்கள் போங்கடா, நீங்கள் நிற்கணும், நீங்கள் போங்கடாப்பா, நீங்கள் போட்டோம். அவனுக்கு என்ன பிரச்சனையா? நீங்கள் போங்கடாப்பா, நீங்கள் வழி விட்டு நிற்கிறீங்க, நீங்கள் போங்கடாப்பா. இல்லை இல்லை அது 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 ஓடினா நீங்களாம் நிற்க மாட்டீங்க, மாறுறீங்க. தள்ளி போங்க. அவன் ஆனால் அது எங்களை போகிறோன்னு தெரியாம நிற்கிது. அது தள்ளி போங்க தங்கச்சி, தள்ளி போங்க. இன்னும் பச்சை காட்டுச்சானு கண்டன் தந்திருக்கே பிள்ளையார். தங்கச்சி இங்கே வாங்க, நீங்கள் ஓடுறக்கா வந்து நீங்கள் போவில்லை விடுங்க. நம்மள்கிட்ட கடையை பார்த்தீங்களா எப்படி விரட்டணும் பார்த்தீங்களா?
வாங்க. அவள் சாப்பிட வர போகுது. காளி, இது என்ன இடம் காளி? இது அண்ணா, இது என்ன இடம் காளி? அண்ணா, வேல் கண்ட இடமா? முருகண்ட வேல் கண்ட இடம். இந்த அதில் எல்லாம் சாமிமார்கள் வேலுக்கு அவள் சாத்தி கொண்டிருக்காங்க. அதுதான் முருகண்ட வேல் கண்ட இடம். அதில் விநாயகர் நிற்கிறேன். நம்ம கிளம்புவோமா சாமி? கிளம்புவோமா? கட்டகாமத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது அதேமாக இதை தாண்டினா காடை தாண்டுறோம் நினைக்கிறேன். அங்கே அப்படியே ஊர் போல் பயணிப்போம். அது கைக்கலாம் சாமி, அது பிரச்சனை இல்லை சாமி. வசந்தன் கிரிஸ் ட்ரோவரா பயணிப்போம் சாமி. ஜால தேசிய பூங்கா. இவளை நாங்கள் வந்தது ஜால தேசிய பூங்காவில் இருந்தால் வந்திருக்கோம் வெளியில். இனி இஞ்சால ஃபுல்லாக ஊர் தான். அரோரா சாமி. என்னண்டா ஒரு மாதிரி 21ஆம் தேதி துவங்கின யாத்திரை 26ஆம் தேதி வந்து கதிர்காமத்தை அடைஞ்சாச்சு. பெரிய விஷயம், எனக்கு பெரிய விஷயம். அவர் அருள் இல்லாமல் நடந்திருக்காது. முருகனுக்கு அரோகரா வந்தாச்சு. இனி இதுக்குள்ளே தான் பாப்பம் என்ன நடக்குதுன்னு. வளமையாக வந்திருக்கேன் இதுக்குள்ளே. என்னது இந்த மாதிரி தான் ஜாத்திரையில் வந்திருக்கேன். சரி, ஓகே, பார்ப்போம்.